மரண தருவாயில இருக்க நிறைய மனிதர்கள வந்து அவங்களோட ரெக்ரெட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டப்போ, அதில வந்து டாப் ஃபியூ ரெக்ரெட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஒவ்வொரு மனுஷங்களும் என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படின்னா, நான் நினச்ச இடத்துக்கு போயிருக்கலாம், நான் நினச்ச விஷயங்கள ட்ரை பண்ணியிருக்கலாம், நான் நினச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், நான் இன்னும் கொஞ்சம் டைம் வந்து என் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், அப்புறம் நான் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டேன், அதை வந்து அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணியிருக்கலாம், கடைசி வரையும் முயற்சி பண்ணியிருக்கலாம். அப்புறம் வந்து ஒரு நம்மளோட சாய்ஸஸ் இருக்குல்ல லைஃப்பில், சிலது வந்து நம்மளோட பர்சனல் சாய்ஸஸாக இருக்கும், ஆனால் அதை எடுத்திருக்க மாட்டோம். அந்த மாதிரி அந்த சாய்ஸஸை எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒரு சிம்பிளான விஷயங்கள் தான் வந்து பெரிய ரிக்ரெட்டாக இருந்திருக்கும். மரண தருவாயில் வந்து எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் செகண்ட் சான்சஸ். அதனால் உங்களுக்கு வந்து செகண்ட் சான்சஸ் வேணுமா, இல்லை இப்போயே நீங்கள் அந்த முடிவை எடுக்க போகிறீங்களாங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க. ரெக்ரெட்ஸ் வேணாம் அப்படின்னா, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. எது வேணும்னாலும் உங்களோட பர்சனல் பீஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனை யோசித்து முடிவெடுங்க. ரெக்ரெட்ஸ் அவாய்ட் பண்ணலாம்.